சாப்பிடுறதுக்கா அது நல்லா இருக்கு. எள்ளுருண்ட நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எள்ளுருண்டை சாப்பிடுறீங்களா? பிடிச்சிருக்கா? எள்ளுருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம் மிக்க ரெசிபி. இது வந்து நான் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சேனல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டுருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரியலூர் மாவட்டத்துல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அரியலூர் மாவட்டத்துல என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? அரியலூர் மாவட்டத்துல திணை அரிசி வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அங்க வந்து திணை அரிசியில பொங்கல், திணை அரிசியில கிச்சடி, உப்மா, அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து இந்த திணை அரிசியை வச்சு நான் வந்து ஒரு ஸ்வீட் பொங்கல் தான் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறேன். இந்த ஸ்வீட் பொங்கலை எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இதுதான் திணை அரிசி, பாருங்க. ஆமா, இந்த சத்தான சுவையான திணை அரிசி பொங்கலை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திணை அரிசி ஸ்வீட் பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4லேருந்து 5 சொம்பு அளவுக்கு இருக்கும், அதாவது மீடியம் சைஸ் சொம்பு. அடுத்தது ஒரு ஆலாக்கில் ஃபுல்லாக வந்து திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த திணை அரிசியை ஆலாக்கில் கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை முரத்தில் புடச்சிக்கோங்க. ஏன்னா அது சிறு அரிசிங்கிறனால சின்ன சின்ன கல், டஸ்ட் ஏதாவது இருக்கலாம். ஸோ புடச்சிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்து அதே ஆலாக்கில் பாசிப்பருப்பு 1/2 ஆலாக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நம்ம 3/4 ஆலாக்கு கூட சேர்க்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த அளவு போதுங்கிறனால நான் வந்து 1/2 ஆலாக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும், அது வரைக்கும் வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறதுனாவே விறகடுப்பில் மண்சட்டியில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதோட டேஸ்ட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் திணை அரிசியும் பருப்பையும் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த திணை அரிசியும் பருப்பும் ஒன்றா நல்லா வெந்து வரட்டும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா வந்து அந்த வேகிற டைமிங் வந்து கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும், குயிக்காக வெந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் பொங்கல் வைக்கல, எங்களுக்கு வந்து குக்கரில் ஈஸியாக வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குக்கரில் வந்து 1 ஆலாக்கு அரிசிக்கு 3 ஆலாக்கு தண்ணி ஊற்றணும். அந்த 1/2 ஆலாக்கு பருப்பு எடுத்தோம்ல, அதுக்கு 1 ஆலாக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். ஸோ மொத்தமாக வந்து 4 ஆலாக்கு தண்ணி வச்சிங்கன்னா குக்கரில் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் 3 லிட்டர் குக்கர், அப்படி சின்ன குக்கரில் நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 விசில் விட்டால் போதும், நல்லா குழஞ்சி வெந்து கரெக்டாக இருக்கும். திணை அரிசி ஸ்வீட் பொங்கல் வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரியும். பட் என்னோடய சேனலில் வந்து பிகினர்ஸ் கூட பார்க்குறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா, 1 குண்டு வெல்லத்தில் 3/4 வாசி அளவு வெல்லம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். 3/4 வாசிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் யாராவது சுகர் இருக்கிறவங்களாம் இருந்தால் கூட அவங்க எல்லாருக்குமே வந்து அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு திகட்டுற அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு திகட்டுற அளவுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த 1 குண்டு வெல்லம் வந்து ஃபுல்லாக போட்டாவே கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சோண்டு இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தாவே போதும். நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் பக்கத்தில் வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி ஊற்றலாம். குக்கர் மெத்தடில் நீங்கள் செய்யும் போது அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் இதே மாதிரி வெல்லம் சேர்க்கணும். ஆனால் அதுக்கு வந்து வெல்லம் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி காய்ச்சணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு குக்கரில் கொஞ்சம் குழஞ்சி லூஸாக தான் வெந்திருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்போ திரும்ப அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக தண்ணி வச்சு அந்த வெல்லத்தை காய்ச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா பொங்கல் வந்து கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருவேன். நெய்யில் முந்திரி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். அதே இதில் கொஞ்சம் திராட்சையும் வறுத்துடலாம். இந்த முந்திரி திராட்சை வறுக்கும் போது கூடுமான வரைக்கும் முந்திரி தனியாகவும் திராட்சை தனியாகவும் வறுத்து போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம முந்திரியை ஃபஸ்ட் போட்டுட்டு திராட்சை அப்புறம் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். தெரியாமல் திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டு முந்திரியும் அதுக்கு மேலே போட்டோம்னா திராட்சை வந்து ஓவராக ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் தனித்தனியாக நீங்கள் வறுத்து போடும் போது ஈவனாக ப்ரௌனாக இருக்கும். இப்போ திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வந்து சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து நல்லா இப்போ திக்காயிட்டு வருதில்லை, நிறைய தெளிக்கும். நெய் வந்து நல்லா சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்க்கலாம். நல்ல நெய் நிறைய சேர்க்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் நல்ல கொலன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜே நமக்கு போதும். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விட்டு திக்காக்க வேண்டாம். ஏன்னா வந்து பொங்கல் ஆற நல்லா திக்காகும். நம்ம ஆஃப் பண்ணும் போதே ரொம்ப திக்காக ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறம் பொங்கல் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த லூஸான பதத்துலேயே நம்ம பார்த்து இறக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கறது வந்து அந்த பொங்கலில் வந்து இன்னும் நல்ல சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். சிலர் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு அதை வேக வச்சு சேர்ப்பாங்க. அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம வீட்டில் எப்படி விரும்புகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் பொங்கல் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நான் ஆஃப் பண்ணி இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கே எவ்வளோ திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தினை அரிசி ஸ்வீட் பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து சுட சுட
ஒரு வாழை இலையில போட்டு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அரியலூர் மாவட்டத்தோட ஸ்பெஷலான திணை அரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிச்சயமா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அரியலூருக்கு நீங்க எப்பயாவது டிராவல் பண்ணி போனீங்கன்னா அங்க இருக்கிற கல்மர பூங்காவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதாவது பல வருடங்களா மரம் வந்து அப்படியே கல்லா மாறிடுச்சு. அதை வந்து அங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டைனோசர் இருந்த சான்றுகள்லாம் அங்க நிறைய வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்த வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.